ஓம் வாராகிதாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஆடி கிருத்திகை, முருகனுக்கு பிடித்த இந்த 6 பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த பொருட்களை வாங்குவதனால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் ஒன்னொன்னா நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேலண்டர்ல திங்கட்கிழமையில இருந்து மதியமே நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பித்து விடுகிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் எப்ப நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 2:41 நம்மளுக்கு ஆரம்பிச்சு நாளை மதியம் செவ்வாய்க்கிழமை 1:40 வரைக்குமே நம்மளுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, நம்மளுக்கு வைகாசி விசாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல நாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்துல நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது கேட்டது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஆறுமுக கடவுளாக 6 குழந்தைகளாக நம்மளுக்கு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகர் அப்படிங்கிறது தெரியும். அப்படி அந்த கார்த்திகை பெண்களுக்காக சிவன் ஒரு வரம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுக பெருமானை நீங்க 6 பேரும் அற்புதமாக வளர்த்த காரணத்தினால் நீங்க நட்சத்திரங்களாக வானத்துல என்றென்றைக்கும் ஜொலிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஆடி கிருத்திகை அன்று உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் யார் ஒருவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அன்றைய தினத்துல அவர்கள் என்ன கேட்கிறார்களோ முருகன் தருவார் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் சிவபெருமான் கொடுத்திருக்கிறாரு. அதனால ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை இந்த மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த நாள்ல நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் நாம என்ன கேட்கிறோமோ அதை முருகப்பெருமான் நம்மளுக்கு தந்துடுவார். நீங்க பார்த்தீங்கன்னா காலையிலேயே, அதாவது நம்மளுக்கு விரதம் என்ன முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். எப்படி விரதம் இருக்கணும், என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த முறைப்படி விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் இன்று மதியத்திலிருந்து தான் நம்மளுக்கு துவங்குகிறது. நீங்கள் இன்று இரவு இல்லை மாலை நேரங்களில் வாங்கலாம். இல்லைன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய உகந்த ஒரு அற்புதமான நாள். அந்த நாள்லையும் நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. அப்ப செவ்வாய் ஓரையிலையும் நீங்க காலையில அந்த 6 to 7 அப்படிங்கிற அந்த செவ்வாய் ஓரை நேரத்துல நீங்க போய் இந்த பொருட்களை நீங்க வாங்கலாம். இன்று மதியத்திற்கு மேல நீங்க நாளை காலையில வரைக்குமே, நாளை மதியம் வரைக்கும் வாங்கலாம். ஆனா நாளை காலையில அந்த சுக்கிரஹோரை நேரத்துல வாங்குவது மிக மிக சிறப்பு. சரிங்க, என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கணும்? முதல்ல பார்த்தீங்கன்னா செவ்வரளிப்பூ. இந்த செவ்வரளிப்பூ முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு பூ அப்படிங்கிறதுனால நாளைய தினத்துல நீங்க வாங்கினாலும் சரி, இன்றைய மதியத்திற்கு மேல நீங்க வாங்கினாலும் சரிங்க, 20 ரூபாய்க்காவது நீங்க இந்த அரளிப்பூவை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அதை உங்க கையால மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். இரண்டாவதாக வெற்றிலை. வெற்றிலை அப்படின்னாலே வெற்றியை குறிக்கக்கூடியது. நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபமும் நம்ம ஏத்துறோம். அதனால அந்த வெற்றிலையை நீங்க ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்குங்கள். காரிய தடைகள் இல்லாமல் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியை தரக்கூடிய இந்த வெற்றிலையை வாங்குவது மிக மிக சிறப்பானது. மூன்றாவதாக பார்க்கக்கூடியது துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம், செவ்வாய் பகவானுக்கும் உகந்த ஒரு தானியம். செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். ஆக முருகப்பெருமானுக்கும் இந்த தானியம் உகந்தது அப்படிங்கிறதுனால துவரம்பருப்பு உங்களால எவ்வளவு வாங்க முடியுமோ, 1/4 கிலோ, 1/2 கிலோ, உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்க இந்த துவரம்பருப்பையும் நீங்க வாங்கி கொள்ளுங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு. இந்த சுக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். இந்த சுக்கை வச்சு நாம
நிறைய பரிகாரங்கள் பார்த்துருக்குறோம். பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய இந்த சுக்கையும் நீங்க பேரம் பேசாமல் ஒரு 20 ரூபாயிலிருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியான விலையில கூட நீங்க வாங்கி கொள்ள முடியும். அதனால இது அனைவராலையுமே வாங்கி கொள்ளக்கூடிய பொருட்கள் தான். சுக்கையும் நீங்க கட்டாயம் வாங்கி கொள்ளுங்கள். கட்டாயம் நாம ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ரொம்ப விசேஷமானது. அதனால நெய்யவும் நீங்க வாங்கி கொள்ளணும். உங்க வசதிக்கு ஏற்ப நெய்களை நீங்க அளவுகளை பொறுத்து நீங்க வாங்கிக்கோங்க. ஆனால் நெய் கட்டாயம் நீங்கள் வாங்கணும். நம்ம 6வதாக பார்க்கக்கூடிய பொருள் பச்சரிசி. நீங்க அந்த பச்சரிசியை வாங்கி சர்க்கரை பொங்கல் வச்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம். ரொம்பவே உகந்தது. நீங்க செவ்வரளி பூக்கள் வாங்கி மாலையாக கட்டி சாத்துங்கள். வெற்றிலையில நீங்க வெற்றிலை தீபம் ஏத்தினாலும் சரி, இல்ல நம்ம பழங்கள் வெத்தலை பாக்கு வச்சு நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி, அதையும் நீங்க வழிபாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த துவரம்பருப்பை ஒரு பவுல்ல வச்சு நீங்க அதையும் உங்க பூஜை அறையில வச்சு நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமம். துவரம்பருப்பு மகாலட்சுமிக்கு பிடித்ததும் கூட. அதனால பண வரவையும் இது அதிகரிக்கக்கூடியது. சுக்கும் அதே மாதிரி தாங்க. பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே நாம சொல்லலாம். நெய் நாம தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க வாங்கி நீங்க வழிபாடு இன்று மாலை நீங்க செஞ்சாலும் சரி, இல்ல நாளை காலையில நீங்க செஞ்சாலும் சரிங்க. எப்ப நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி, இந்த நெய்யை வாங்கிட்டு நீங்க அதுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. அதே மாதிரி தான் அரிசியும் மகாலட்சுமிக்கு உகந்த பொருள், முருகப்பெருமானுக்கும் ரொம்பவுமே உகந்த பொருள். இந்த பொருளை வாங்கிட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. ஆடி கிருத்திகை என்று இந்த ஆறுமுகனுக்கு பிடித்த இந்த 6 பொருட்களை வாங்கி நீங்க முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபாடு செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில காரிய தடைகள் இருந்தாலும் நீங்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அதுவும் நீங்கும். பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய ஆரம்பித்த உடனே நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தாங்க அர்த்தம். யார் ஒருவர் முருகப்பெருமானை முழு ஈடுபாட்டுடன் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில பல அற்புதங்களை முருகப்பெருமான் நடத்தி வந்திருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையிலையும் முருகப்பெருமான் நிகழ்த்தியது மிக மிக அற்புதமான விஷயங்களை நடத்தியிருக்காருங்க. அதை நான் நிறைய பதிவுல உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆடி கிருத்திகை அன்று நாம வாங்கக்கூடிய இந்த 6 பொருட்களை வாங்கி எல்லாருமே ஆறுமுகப்பெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.